கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய ஜெப குறிப்புகளே என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறதான நம்பருக்கு நாங்கள் ஒருவேளை மொபைல் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் இந்த செய்தியாக வாட்ஸ்அப்லேயாவது எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்காக சபையில் நாங்கள் ஊழியக்காரர்கள் சுவாச பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, தேவனுடைய ராஜ்யம் உடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட, அநேகர் நீதிக்குட்படுத்தப்பட, பிசாசின் கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட, நல்ல ஆத்தும பலனுக்காகவும் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானிக்கக்கூடியதான ஆசீர்வாதமான தலைப்பு வசனம் திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன வாசிப்போம்? 15வது வசனம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த செய்தி வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நீங்கள் அனுப்பி பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலையெல்லாம் மாறட்டையா. நீ துக்க நாட்களுக்கு முடிவை வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தன்னை அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில் உடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும்படியான செயல்களை கர்த்தர் நீங்கள் நடப்பித்து தாங்க. ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுங்க. மகிமை, கனம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தாவீது பக்தனுடைய வார்த்தையை தான் நம்ம இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக தியானிக்கிறோம். என்ன வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் என்கிற இஸ்ரவேலின் ராஜா தாவீதை அழிக்கிறதற்காக, கொல்லுகிறதற்காக அவன் துரத்தி கொண்டு வந்திருந்த அந்த நாளிலே அவன் பேசினதான ஒரு வார்த்தையை தான் நம்ம இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக தியானிக்கிறோம். அது என்ன வார்த்தை? கர்த்தருக்கு மகிமை. மீண்டுமாய் வாசிப்போம். 1 சாமுவேல் 24:15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை மட்டும் பார்க்கிறோம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து என்று பார்க்கிறோம். முதல் வாரத்தில் ஆண்டவர் யாருக்கு நியாயாதிபதியாக இருப்பார், யாருக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார்? அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். உங்களுக்கும் நீங்களும் ஆண்டவர் என்ன செய்யுங்க? தேடணும். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் பரலோகத்தை விட்டு உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? மனுஷனை போல இந்த பூமியில் தேடி வந்திருக்கிறார். அவரை நாம் தேட வேண்டாமா? அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இந்த 2வது வாரத்தில் ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார்? இங்கே தாவீது சொன்னதான வார்த்தை என்ன பாருங்க. கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் அவருக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் யாராக இருக்கணும் பாருங்க. தாவீதினிடத்தில் இருந்த ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும்.
அந்த ஜீவியத்துக்கு யார் உட்படுகிறீர்களோ உங்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை என்ன செய்வார்? தருவார். உங்களுக்கு நியாயம் செய்வார். முதல் பாயிண்ட் பார்த்தோம், தேடி வருகிறவர்களுக்கு நியாயம் செய்வார். ரெண்டாவது, ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார்? கர்த்தருக்கு மகிமை. தாவீது சொன்னான், எனக்கு. அப்போ தாவீது என்ன பண்ணா அவனுக்கு நியாயம் செய்கிறதற்கு? யோசித்து பாருங்க. அப்போ நீங்களும் நானும் தாவீது என்ன பண்ணாரோ அதை செய்கிறதற்கு முற்படுவோமானால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். என்ன தாவீது பண்ணான்? சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்ன, இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சவுலை கர்த்தர் புறக்கணித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவன் ரெண்டகம் பண்ணினான், முரட்டாட்டம் பண்ணினான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனால் அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகிறதற்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? தாவீதை தெரிந்து கொண்டார். இதை சவுலால் என்ன செய்ய முடியல பாருங்க, சகித்து கொள்ள முடியல, தாங்க முடியல. பொறாமை, எரிச்சல், அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி வேற வந்து விட்டது. அப்போ அவனால் சகித்து கொள்ள முடியாமல் அவனை கொல்லணும், குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த நாட்களில் தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்ன நடக்குது பாருங்க. தாவீது கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்திருக்கிறார். தாவீதுக்கு எப்படி நியாயம் செய்தார் அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு நாள் என்ன செய்கிறான் பாருங்க, சவுலின் கிட்ட வருகிறான். என்ன, ஒரு மலைக்கு அந்த பக்கம் தாவீது இருக்கிறான், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய அதாவது போர்ப்படை தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல், அவனுடைய போர்ப்படை தலைவர்லாம் இருக்கிறாங்க. இரவுக்கு அவர் மலை ஜலாதிக்கு போனாராம். போகும்போது தாவீது போய் என்ன செய்தார் பாருங்க, அவருடைய வஸ்திரத்தில் இருக்கிற அந்த சால்வையின் தொங்கலை அறுத்தார். அந்த சொம்பை எடுத்துட்டார், அவன் கொண்டு போன பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தார். அது இந்த சத்தத்தை இதையும் கேட்டு அவனுடைய மனம் பதைத்தது பயத்தில், ராஜாவுடைய மனம். அதை கொண்டு எடுத்து தூரமாக போய் சத்தமிட்டு சொன்னார் அவனுடைய போர் படை தளபதியில் பார்த்து, நீங்கள் என்ன லட்சணத்தில் நீங்கள் ராஜாவை பாதுகாக்கீங்க? இந்த பாரு, என்கிட்ட தான் இருக்குது எல்லாம். எடுத்துட்டு அவன் சொல்கிறான், இந்த வேலையில் என்னால் உங்களுக்கு என்ன தீங்கு வேணாலும் செய்ய முடியும், என்னால் நான் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்ய முடியும். என்னால் சால்வை அறுத்த என்னால் உங்களுடைய சங்கையை என்னால் என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். ஆனால் நான் அதை என்ன செய்யலை. ஏன் தெரியுமா? தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கையை எப்படி போடுவேன்? ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. அவன் இப்போ விழுந்து போயிருக்கலாம், இப்போ அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கையை என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். அவனுடைய கிரியைகளை பார்த்தார் ஆண்டவர். என்ன தெரியுமா? பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நாம் இன்றைக்கி நினைக்கிறோம் பழிக்கு பழி வாங்கிடணும்னு விரும்புகிறோம். பாருங்க, இந்த தாவீதினிடத்தில் ஆண்டவர் விரும்பினது என்ன தெரியுமா? அவன் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான் பாருங்க, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டான். நீங்கள் அதைத்தான் இன்றைக்கி நாம் 2வது வாரத்தில் பார்க்குறோம். யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார், யாருக்கு நியாயாதிபதியாக இருப்பார் அப்படின்னா, பழி வாங்குகிற எண்ணம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கர்த்தர் யாராக இருப்பார்? நியாயம் செய்வார். உங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பார். கவனிங்க, இன்றைக்கி நாம் பழி வாங்கிடுறோம். அம்மா அப்பா பண்ண தப்புக்கு பிள்ளைகளை பழி வாங்கிடுறோம், குடும்பத்தில் பழி வாங்குகிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம கல்யாண வீட்டுக்குள்ளே அவங்கள என்ன, அவங்க கல்யாண வீட்டில் நம்மளை என்ன பண்ணாங்களோ நம்ம கல்யாண வீட்டில் அவங்கள என்ன செய்கிறோம்? பழி வாங்குகிறோம், நல்லது கெட்டதில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பழிக்கு பழி வாங்க கூடாது. இது தாவீதினிடத்தில் தேவன் விரும்பின ஒரு சுபாவம். இது ஆண்டவர் மகிழ்ந்தார் அவனுடைய சுபாவத்தை பார்த்து. என்ன தெரியுமா வேதம் சொல்கிறது? அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்னான். அதில் ஒன்று ரொம்ப பிடிச்சது அவருக்கு என்ன? அவன் பழி வாங்குகிறவன் சுபாவம் இல்லாதவன். நீங்களும் நானும் யாராக இருக்கணும் பாருங்கள், பழிக்கு பழி வாங்குறத நம்ம விட்டு என்ன செய்யணும்? மாற்றணும். நாம் அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டா 4 வார்த்தை பேசினா தான் நம்ம ஜெயிச்சதை நினைக்கிறோம். ஒரு அடி அடிச்சுட்டா 10 அடி அடித்தா தான் நம்ம ஜெயிச்சதை நினைக்கிறோம். நம்மளை அவமானப்படுத்தினா, அவங்கள அதிகமாக கேவலப்படுத்தினா தான் நம்ம ஜெயிச்சதாக என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இந்த பழி வாங்குதலை நாம் என்ன செய்யணும்? ஏன்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவர் தான் செய்கிற வேலை. இது யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் செய்கிற வேலையை நம்ம செய்யலாமா ஐயா? நல்லா கவனிக்கிங்களா? இப்போ ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கிறாங்க, வாத்தியார் செய்கிற வேலையை பையன் செஞ்சால் சும்மா விடுவாங்களா? போலீஸ்காரர் செய்ய வேலையை நாம் போய் செஞ்சால் விடுவாங்களா? கலெக்டர் செய்ய வேண்டியதை நாம் செய்யலாமா? ஜட்ஜா மேலே உட்காந்துருக்கிறாரு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு, அவர் செய்ய வேண்டியதை நாம் செய்யலாமா?
இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறோம். வேறும் சொல்கிறது பழி வாங்குதல் எனக்குரியது. இப்போ ஆண்டவர் தான் பழி வாங்கணும். உங்களுக்காக பதில் யார்கிட்ட வாங்கணும்? உங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்கிட்ட, அசுத்தம் பண்ணுறவங்கிட்ட, உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே தவறான பெயரை உண்டாக்குறவங்கக்கிட்ட ஆண்டவர் பழி வாங்கணும். நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நல்லா கவனிங்க. மோசேயை பார்த்து அவனுடைய உடன் பிறந்த சகோதரனும் சகோதரியும் மிரியாமும் ஆரோனும், இவர் தான் தீர்க்கதரிசியா? இவர் கூட மட்டும்தான் ஆண்டவர் பேசினாரா? எங்கள் கூடலாம் பேசலையா? மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறான், வாயே அவன் கோபக்காரன், ஒரே அடியில் ஒரு எகிப்தியனை கொன்று குழி தோண்டி புதைச்சவன், ஆனால் வாயே திறக்கலை. ஏன்னா அது ஒரு நாட்கள், அது அறியாமை நாட்கள், ஆரம்ப கட்ட நாட்கள், வளராத அனுபவம். அது இப்போ ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டாச்சு, வளர்ந்தாச்சு, கிறிஸ்துவுக்குள்ளே அபிஷேகம் பெற்றாச்சு. இந்த நாட்களில் அதே போல் இருக்கக்கூடாது. மாம்ச எண்ணங்கள் அமைதியாக இருக்கிறான். அவன் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, பதில் சொல்லவே இல்லை. வேறும் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் குறை சொல்கிறாங்க. இவரை பார்த்து பிசாசுகளின் தலைவன் சொல்கிறாங்க, தேவ நாமத்தை தூசித்தான்னு சொல்கிறாங்க. சபையை சாலமோனுடைய தேவ ஆலயத்தை இடிக்க போகிறான்னு சொன்னால் எத்தனையோ குற்றத்தை சொன்னாங்க. ஆண்டவர் வாயே திறக்கலை. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மயிர் கத்திரிக்கப்படுகிறதுக்கு முன்பராக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போலானார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வாரத்தை திரும்பி பதில் சொல்லலை. யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கைகளை கழுவின பிலாத்து என்கிற அந்த நியாயாதிபதி அவன் சொன்னால், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. யோசித்து பாருங்கள். தப்பு பண்ணவனே தான் மேலே குறை சொல்ல விட மாட்டான். அப்படிதானே ஐயா? தான் பண்ண தப்பை நியாயப்படுத்த பார்ப்பான். ஆனால் இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை ஐயா. ஒரு குற்றமும் பண்ணாதவரை குற்றம் சாட்டுறாங்க. ஆனாலும் அவர் மௌனமாக இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? பழி வாங்குதல், பழிக்கு பழி செய்கிறது நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி நாம் பதிலுக்கு பதில் நினைக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பழி வாங்குதலும், ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பதில் கொடுக்கிறதும், பலன் கொடுக்கிறதும் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அதனால் பலன் கொடுப்பார், பழி வாங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் பழி வாங்காமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார்? ரெண்டாவது பாயிண்ட் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் யாராக இருக்கணும் பாருங்கள். பழி வாங்குதல் நம்மை விட்டு மாறணும். ஆமாம், நாம் நினைக்கிறோம் ஒன்றுமே நடக்கலையே ஐயா, பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்களே, என்ன அநியாயம் பண்ணுறாங்க, என்ன அருவருப்பு பண்ணுறாங்க, என்ன தீமையான காரியம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்க ஐயா. நம்ம ஆட்கள் அப்படி தான் நினைக்கிறேன். கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கார். கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளுக்கு காது இல்லையா? நம்ம ஆட்கள்லாம் கேட்குறத பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏன் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னா, துன்மார்க்கனுக்கு வருகிற நாள் இருக்குது. தீங்கு நாளைக்காக அவனை வச்சிருக்கிறாரு, அவனை முன்குறித்து வச்சிருக்கிறாரு. நாம் அதுக்குள்ளேயே என்ன செய்கிறோம்? முந்திரி கொட்டையா முந்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதெல்லாம் விட்டு நம்ம விட்டு என்ன செய்யட்டும்? மாறட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கிரியை செய்ய போகிறார், அவர் பதில் கொடுக்க போகிறார், அவர் பழி வாங்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பழி வாங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா ஐயா? வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிப்போ பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானிக்கக்கூடிய அந்த தலைப்பில் சொல்லப்பட்டதான வார்த்தையை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிப்போம். 1வது அதிகாரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, யோசுவா மரித்து விட்டார், யார் யுத்தத்துக்கு போகணும், முன்னால் யார் போகணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யூதா எழுந்து முன்னால் என்ன செய்ய கடவன்? போக கடவன். நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் யூதாவாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். யூதா என்றால் கர்த்தரை துதி என்று அர்த்தம். நல்ல கவனி. நீங்களும் நானும் பழி வாங்காமல் ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? துதிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யூதா என்றால் கர்த்தரை துதி என்று அர்த்தம். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, கானானியரோட யுத்தம் பண்ணுகிறதுக்கு என்ன செய்வோம்? அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம்
4வது வசனத்தில், அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். இந்த அதோனி பேசேக்கு இருக்கான் பாருங்க, இந்த ராஜா, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசித்து பாருங்க 7வது வசனத்தில். அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கைகளுடைய பெருவிரலையும், 70 ராஜாக்கள் அவனுடைய கையில் உள்ள பெருவிரல்களையும் காலில் உள்ள பெருவிரல்களின் அந்த பெருவிரல்களை எல்லா காலையும் அவங்க கையில் உள்ள பெருவிரலையும் வெட்டிடுவானா, காலில் உள்ள பெருவிரலையும். இந்த ராஜாவை எந்த நாட்டோடு யுத்தம் பண்ணுறானோ அந்த ராஜாவை அவனை தோற்கடித்து அவனை கொண்டு வந்து இவன் வீட்டில் வச்சு, இவன் அரண்மனையில் வச்சு என்ன செய்வானா, இந்த பெருவிரலை வெட்டிடுவானா. இவன் காலில் உள்ள அந்த ராஜாவோட காலில் உள்ள பெருவிரலையும் வெட்டிடுவானா. வெட்டிட்டு என்ன செய்வானா பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நல்ல கவனிங்க, இவன் சாப்பிடும்போது சிந்தி விழும் பாருங்க, அதை பொறுக்கி திங்க வைக்கப்பா அவங்கள திங்க வச்சிருக்கான். 70 ராஜாக்களை, 1 2 இல்லை, எத்தனை? 70 ராஜாக்கள். நல்ல கவனிங்க, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த யுத்தம் இருந்திருக்கு. ஒருவர் தேசத்தில் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, ஒருவர் தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. இன்றைக்கும் பலி செலுத்துகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க மாம்சம் சாப்பிட்றதே தவறு, கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்காங்க, இல்லை கடவுள் நமக்காக தந்தது, ஆனால் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சிலர் பார்த்தீங்கன்னா கொன்னா பாவம் தின்னா நெஞ்சு போச்சு அப்படிலாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளையும் சொல்லியிருக்கார், நீ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கிறார். தீட்டானதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ருசிக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எதுவும் தீட்டல்ல, பன்றியை தவிர. ஏனென்றால் பன்றி பிசாசு பலி செலுத்தக்கூடியதான ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. அதனால் பன்றியை தேவ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது மூலத்துக்கு நல்லது, அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது, என்னத்துக்கு நல்லதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போது தீட்டானதை புசிக்கக்கூடாது, மற்ற எல்லாம் சாப்பிடலாம். அப்போது சாப்பிடணுன்னு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், சாப்பிட்றோம். ஆனால் அதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அதை உடனே என்ன செய்யணும், கொண்டுடணும். அதை கொண்டு அந்த ரத்தத்தை என்ன செஞ்சிடணுமா, வெளியே தள்ளிடணுமா. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா, தலையை திருவி சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தலையை திருவி உடம்ப அந்த தீயில சுட்டு கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை வெளியில் விட மாட்டாங்க. இது தவறு. ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நீங்கள் என்ன செஞ்சிடணும், ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவங்க அன்றைக்கி இருந்த பெரியவங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த மிருகத்தோட ரத்தத்தையும் சாப்பிட மாட்டாங்க. சில ஆட்கள் எல்லாத்தையும் திங்கும், ரத்தத்தை வளைச்சி அடித்து ரத்த பொரியல் அது இதுன்னு என்ன செய்வாங்க, திம்பாங்க. அதெல்லாம் திங்கக்கூடாது. ஏன்னா ரத்தத்தில் என்ன இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிரை திங்கக்கூடாது, மாம்சத்தை திங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள். அப்போது அறுத்து அந்த ரத்தத்தை விட்டுறணும். ஆடோ கோழியோ ரத்தத்தை விட்டுறணும். விட்டுட்டு அதை நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அதே நேரம் அதை சாப்பிட்ற நீங்கள் அதை வதைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி அதை கண்ணை பிசுக்கி அதை காதை உடைச்சி அப்படிலாம் நம்ம நினச்சிக்கூடாது. மூக்கை உடைச்சி சித்திரவதைப்படுத்தக்கூடாது. ஆனால் இவன் யுத்தம் பண்ணி நான் தவறல்ல, ஒரு ராஜ்யத்தை ஜெயிச்சான் தவறல்ல, ஆனால் அவர்களை சித்திரவதைப்படுத்தினான். 70 ராஜாக்களுடைய விரல்களை வெட்டி அவன் சாப்பிடும் போது சிந்தினதை யோசிச்சு பாருங்கள். இந்த விரல் இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படியா ஒரு பொருளை எடுக்க முடியும், யோசித்து பாருங்கள். இது இந்த விரல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம நிற்க கூட முடியாது. பெருவிரல் இல்லைன்னா தெரியுமா, ஓட முடியாது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம காலை தூக்கி வைக்க முடியாது. பெருவிரல் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பெருவிரலை வெட்டிட்டு எப்படியா ஒரு பருக்கையை எப்படி பொறுக்கி திங்க முடியும். 70 ராஜாக்களை வேதனைப்படுத்தியிருக்கிறான். ஆனால் இங்கே என்ன நடந்தது பாருங்கள். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் என்ன செய்தார்கள், வெட்டினார்கள். அது முக்கியமானது என்ன தெரியுமா, இந்த மனுஷனை, இந்த அதோனி பேசேக்கை கண்டு அவனை என்ன செஞ்சாங்க, அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை என்ன செய்தார்கள், தரித்து போட்டார். அவனை கொல்லலை, அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, அவன் என்ன செஞ்சானோ அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, செஞ்சப்பட்டது. ஏன்னா பழிக்கு பழி யார் வாங்குவார், ஆண்டவர் வாங்குவார். நீங்களும் நானும் நாம் பழி வாங்குறவங்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்,
பழி வாங்குவார். கரெக்டாக இவன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி அவனுக்கு நடந்துச்சியா. அதனால் உங்களை அநியாயம் பண்ணுறவங்க, உங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறவங்க, உங்களை தூசிக்கிறவங்க, அசிங்கமான பேரை உங்கள் குடும்பத்தின் மேலே உண்டாக்குனவங்க எல்லாம் நடக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாம் கண்களை மூடி. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய நீதிக்காக காத்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.